ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் வீட்டில் பாகக்கா கொடி ஒன்று போட்டிருக்கோம். ஒன்றே ஒன்று தான் ஃப்ரெண்ட்ஸ், ஆனால் அது நல்லா காய்க்கும். ஒரு நாள் நாங்கள் ஒரு காயை ஒழுங்காக பார்க்காம விட்டுட்டோம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எப்போவும் இந்த ஸ்டேஜில் வரும்போதே நான் பறிச்சிடுவேன் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா இதுக்கு மேலே அது முத்தி போயிடும், பழுத்து போயிடும் அப்படிங்கிற காரணத்தினால. ஆனால் ஒரே ஒரு காயை மட்டும் நான் விட்டுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். பறிக்காமல் அது இலை மறைவில் இருந்திருக்கும் போல். இன்றைக்கி தான் யதார்த்தமாக பார்க்குறேன். பார்த்தா அதோட சைஸ் இவ்வளோ பெருசாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் இவ்வளோ சைஸ் இருந்துமே அது பழுக்கவே இல்லை. இன்னுமே காயாக தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். நாளைக்கு இதை கூட்டு வைக்கலான்னு இருக்கிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ பெருசாக இது காய்க்கும் நான் நினச்சி கூட பார்க்கல ஃப்ரெண்ட்ஸ். இவ்வளோ பெரிய காயாக இது வரும் அப்படின்னு நினச்சி கூட பார்க்கல. நான் இந்த ஸ்டேஜ் வரும்போதே பறிச்சிருவேன். பறித்து கூட்டோ இல்லை குழம்போ அந்த மாதிரி வச்சுருவேன். இல்லாட்டி இதை விட கொஞ்சம் பெருசாக வரும். ஆனால் ஒரு காயை நான் விட்டுட்டேன். அது பார்த்திங்கன்னா இவ்வளோ பெருசாக வந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ். எல்லாமே இயற்கை உரம் நம்மளுக்கு கொடுத்த ஒரு அற்புதம் தான் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.